இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சி இல்லை, இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள். முதல்ல இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள், சுபமான விஷயங்களை கொடுப்பார். அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை? சுகபோக வாழ்க்கை தேவை. நல்லா நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே ரொட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்போ ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு 4 பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை, இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலன்கள் நடக்குது. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திர அன்பர்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அதிகமாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக 7.5 ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வேறு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்கள் மற்ற ராசி அன்பர்கள். ஆனாலுமே அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சமாளிக்க முடியும், எனக்கு கஷ்டம்தான், பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆனாலும் அதில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி என்பதற்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். முதல்ல ஒரு ராசியாதிபதி ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். அந்த போராடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு வந்துட்டுருக்கீங்க. அதில் அடுத்த உயரத்திற்கு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த தனுசு ராசி அன்பர்கள். காரணம், அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த பார்வைகள் பல இருந்தாலும் சப்தம ராசிக்கு எப்போவுமே பலம் அதிகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கிரகங்களும் பார்க்கும். அதான் ரொம்ப விசேஷம். சந்திரனும் குருவை பார்ப்பார், குருவும் சந்திரனை பார்க்கும். அப்போ அதிக பலனை தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், பணம் வரும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வேலையில் நல்ல வாய்ப்புகள் வரும், பதவிகள் வரும், பட்டங்கள் வரும். 2வது குருவுடைய பார்வையும் நல்ல இடத்துல இருக்குது. அதான் ரொம்ப விசேஷம். குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப விசேஷம். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஸ்தானம். ஏற்கனவே நினச்ச விஷயம் சாதிச்சு தான் இருக்கீங்க, ஆனால் அதில் முழுமை அடையலை. நான் இவ்வளோ பிளான் பண்ணேன், அதில் இவ்வளோ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் மாறி நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அது வேலையில், பதவியில், உயர்வில், சம்பள உயர்வில், வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. பணம் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ, பணம் எங்கெல்லாம் வர வேண்டியிருக்கோ எல்லாமே வரக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இருக்குது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். இந்த பூராடமும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். சார் என்ன சார் மூல நட்சத்திரம் விட்டுட்டீங்க? மூல நட்சத்திரம் போராட்டம் இருக்கும், ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு வகையில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க.
ஆனால் இந்த பூராடமும் உத்திராடமும் வாழ்க்கை ஃபுல்லாகவே போராடிக்கிட்டே இருப்பாங்க. சார் அப்போ எங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குமா? உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயிப்போமா தோல்வியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதில் ஜெயிக்கக்கூடிய, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. தொழிலில் லாபங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும் சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும், அதில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. அதுவும் மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு வேற ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மூல நட்சத்திர அன்பர்களை திருமணம் செய்யலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு மூல நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஜாதகியோ மனைவியோ கணவனோ வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்வார்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அவங்கள நம்பி உங்களை ஒப்படைங்க, பொறுப்புகளை ஒப்படைங்க, அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதுபோல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு வருவது மனைவியால் லாபம், கணவரால் லாபம், மனைவி சம்பந்தமான விஷயங்களை எதை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு ஒரு வேலை தானே கூட கிடச்சிரும். கணவருக்கு வேலை இல்லைன்னா கூட உங்கள் ராசிப்படி வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்குது. திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கஷ்டம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதனால் குடும்பத்தில் சண்டை உங்களால் இருந்திருக்காது. பொருளாதாரத்துக்காக இல்லை உங்களுடைய குடும்பத்தை உறுப்பினர்களுக்காக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்திருக்கும். அந்த மாதிரி சண்டைகள் இருக்குது. பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. பிரிந்தவர்கள், பிரிஞ்சிட்டேன் சார், இனிமேல் தேவையில்லை சார், என் வாழ்க்கை சரியில்லை, அவர் தப்பான ஆள், நான் தப்பான மனைவியை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தாலும் அந்த விவாகரத்தையும் கொடுத்து அடுத்த திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள், நிறைய தனுசு ராசி என்பதை என்ன இப்போ புலம்புறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார், அதில் மாட்டிக்கிட்டேன் சார். ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் சார், அது நஷ்டமாகி போச்சு சார். ஒரு இடத்துல பணம் வரும்னு நினச்சி வாங்கி இதில் போட்டேன், அந்த பணம் வரல, அதில் மாட்டிக்கிட்டேன் சார். வேலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதில் தோல்வி ஆகிட்டேன். பிஸ்னஸில் இருந்தேன், ஒழுங்காக இருந்திருக்கலாம், அதுலேருந்து வேலைக்கு வந்தேன், அதில் பிரச்சனை வந்துடுச்சு. அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பிரச்சனைகள். இது மாதிரி உங்களுடைய தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் தான் பிரச்சனையை கொடுத்துருக்கும். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாருக்குமே வரும், இயல்பு. அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் தப்பு அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கக்கூடிய நேரம், எதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா, குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான இடம். அந்த 3ஆம் இடம் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான முன்னேற்றம், உங்களுடைய லாபம் அதிகரிக்கும், வேலையில் நல்ல மாற்றம் வரும், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும், வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான சிறப்பான பயணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.